மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்கள் தொழிலில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக திரைப்படத்துறை, கதை எழுதுபவர்கள், இந்த மாதிரியான துறையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். புதுசாக சில அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணுவீங்க. அதனால் இருக்கக்கூடிய நிலை மாறுவதால் மனசில் ஒரு உற்சாகம் தங்கக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தன வரவை குறிக்கக்கூடிய தினமாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கூடுதலான உழைப்பு, சில பிரச்சனைகளை சமாளிக்கும் விதமாக அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். எந்த தொட்டதெல்லாம் பொன் என்பது போல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வரும். இருந்தாலும் பெரிய பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது. சில எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு, தாமதங்கள் ஏற்பட்டு வரக்கூடிய சில பிரச்சனைகள் தென்படுகிறது. மற்றபடி ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. அதை நீங்கள் சரியான முறையில் கையாண்டால் போதும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில குழப்பங்களும் சில பிரச்சனைகளும் ஏற்படும். நிதானமாக செயல்பட்டு அதை தவிர்க்க வேண்டும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு தினமாக இருக்கும். இருந்தாலும் பொறுமையாக சில விஷயங்களை எல்லாம் கையாள வேண்டியக்கூடிய ஒரு சூழலை காண்பிப்பதால் நிதானமும் பொறுமையும் மிக மிக அவசியம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில குறிப்பாக நல்ல சில பேச்சுக்கள், அதாவது திருமணம் போன்ற சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள், சில முன்னேற்றமான சில நன்மைகளை தரக்கூடிய சில நிகழ்வுகள், குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய சில, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அது மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் கொண்ட தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு நம்ம பார்க்கும் பொழுது, மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். ஆருத்ரா நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள் ஏற்படும். எதிர்பாராத நல்ல மாற்றங்களையும் காண்பிக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டும். சில தடைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. சற்று நிதானமாக கையாள வேண்டும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் போட்டி, பந்தயங்கள், எந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெறுவீர்கள். குறிப்பாக நல்ல விஷயங்கள்லாம் பேசப்படும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சில நேரங்களில் காதல் வயப்பட்டு இருந்தால் அந்த காதலில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுவது, தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷ நிகழ்வுகளை எல்லாம் கொண்ட ஒரு நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயலாற்ற வேண்டும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமைஞ்சிருக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு மறையும். மற்றபடி சிறப்பான தினமாக அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் சேரும். நல்ல மாற்றங்கள் நிகழும். இப்போ ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை போகணும்லாம் நீங்கள் முயற்சி பண்ணும்போது அதுக்கான தகவல்கள் நல்லபடியாக சேரும். அதனால் மனசில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் துளிர்விடக்கூடிய காலமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தன வரவு உண்டு. உங்களுடைய திறமையான பேச்சினால் வெற்றி ஏற்படும்.
பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தெளிவான சிந்தனையோடு செயல்பட வேண்டும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். தெய்வ நம்பிக்கையால் முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தினம். எதிர்பாராத வகையில் உயர்ந்த மதிப்புள்ள சில பரிசுகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காரரை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுகூலமான பலன்களே ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரரை பொறுத்தவரையில் ரொம்ப இணக்கமான சூழல், நன்மைகளை தரக்கூடிய விஷயமும் நிச்சயமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரரை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். சில நேரங்களில் அவசரத்தாலும் கோபமான சில முடிவுகளாலும் தவறுகள் இழைத்து விடலாம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை தரக்கூடிய சில நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். தாயுடைய ஆசீர்வாதம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்ற நன்மைகளை தரக்கூடிய தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்நோக்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றும். கவனமாக செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு இணக்கமான நல்ல சூழல், தன வரவு எதிர்பார்த்த இடத்துலேருந்து வரும். தொழிலில் நமக்கு பார்ட்னர்ஸாக இருக்கவங்க ரொம்ப உதவிகரமாக அமைவார்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அனுஷ நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினம். எந்த காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும். கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டும். சிறு சிறு தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். திறமையான ஒரு பேச்சு தன்மை வெளிப்படும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தனம் உங்களுக்கு வந்து சேரும். சொந்த பந்தங்கள் போன்றவைகளை பேசும் பொழுது ஒரு இணக்கமான ஒரு சூழல், ஒரு நல்ல ஒரு விழாக்கால ஒரு சூழல்னால மனசில் சந்தோஷம் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தன வரவை குறிக்கக்கூடிய, குடும்ப சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய தினம். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம். பேச்சில் நிதானம் தேவை. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இனிமையான அனுபவங்கள் நிறைந்த நல்ல தினமாக இது அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய, சில நேரங்களில் பயணங்களை திட்டமிடுவீர்கள். அது ரொம்ப ஒரு உல்லாசம் நிறைந்த பயணம்னு சொல்லலாம். குடும்பத்தாரோடு போயிட்டு வரும்போது சந்தோஷமான ஒரு சூழல். சில செலவுகள் ஏற்பட்டாலும் மனதுக்கு நிறைவை தரக்கூடிய நல்ல செலவுகளாக அது அமையும். சிறந்த தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும். மனசில் நிம்மதி இருக்கும். ஒரு இனிமையான சூழலை, சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தினம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். எதிர்பாராத பின்னடைவுகள் சில நேரங்களில் மன வருத்தங்களை தரக்கூடிய வகையில் கூட இருக்கலாம். நிதானமான ஒரு செயல்பாடுகள் அவசியம். அடுத்து கும்பராசி.
கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்திலும் நல்ல லாபம் ஏற்படும், மனசில் தைரியம் கூடும், நண்பர்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும், மனசில் இருந்த கவலைகள் பாரங்கள் எல்லாம் குறையும், சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப இணக்கமான சூழல், சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், நிதானமான செயல்பாடுகள் அவசியம், முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்கள் கடுமையான உழைப்பினால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த லாபத்தை பெறுவீர்கள். தொழிலில் இருக்கக்கூடிய சில தடைகளை நீக்குவதற்கான உபாயங்களை கண்டுபிடித்து அதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பீர்கள். அது வெற்றிகரமாக முடியும். முன்னேற்றமான தினம்னு நிச்சயமாக சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம், முன்னேற்றமான ஒரு தினமாக இது அமையிறது. ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். திட்டமிட்டு கவனமான செயல்பாடுகள் என்பது ரொம்ப அவசியம்.